நீங்கள் ஒரு நல்ல ஈவெண்ட்டில் வந்து ட்ரேப் பண்ணியிருப்பீங்க, ஒரு நல்ல காஸ்ட்லி சாரீஸை ட்ரேப் பண்ணியிருப்பீங்க. அதில் ஸ்வெட் ஆகும்ல, ஸ்வெட் கரைங்க நிறைய இருக்கும். அந்த ஸ்வெட் கரை அப்படியே மடிச்சு வச்சுருவாங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, அவங்க சப்போஸ் ட்ரை கிளீனிங் கொடுக்காம நெக்ஸ்ட் டைம் எடுக்கும்போது அந்த கரை அப்படியே நீங்கள் டாசல் போடலை இல்லை இந்த ஓரம் தைக்கல அப்படின்னா அந்த சாரியோட லுக் அப்படின்னு இருக்குல்ல, அதுவே போயிடும், நல்லாவே இருக்காது. இப்போ இந்த சாரியில் இந்த டாசல் போடாமல் நூல் நூலாக இருந்தால் அப்படி இருக்கும். சீக்கிரமாக புடவைங்க கிழிஞ்சிடும். பட்டு புடவைங்கலாம் கிழிறதுக்கு முக்கியமான காரணம் தேவையில்லாத இடங்கள்ல நிறைய பேர் பின் பண்ணுவாங்க, அதனால சாரி கிழிஞ்சிடும். ஸோ அது அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஃபால்ஸ் தைக்காம சாரீஸ் கட்டுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். லூஸ் பண்ணிங்க அப்படின்னா யூ கெட் இந்த மாதிரி உங்களுக்கு கிளாத் இங்கே ஹோல்ட் பண்ணிவிட்டு 2 கிளாத் எங்கேயும் இங்கேயும் காது மாதிரி கிளாத்தை எடுத்துக்கிட்டு நாட் போட்டுக்கும். சென்டரில் போடாதீங்க. நான் வந்து இந்த கச்சம் உள்ளே போடுறோம்ல, அதுக்கு கீழே தான் நாடாக போடுறேன், மேலே போடலை. போட்டுட்டு எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணுற மாதிரி இந்த பின் கொசுவம், உள்ளே இருக்க கச்சம், ஃப்ரண்ட்டில் போட்டிருக்க நாட்டு, ஃப்ரண்ட்டில் டக் பண்ணது எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி சேர்த்து தான் இதை டைட்டாக நம்ம இன்ஸ்கர்ட்டுக்கு கட்டுற நாடா மாதிரி டைட்டாக கட்டுவேன். ஸோ இப்படி கட்டிட்டா பாருங்கள், நல்லா கிளாத் நல்லா பெருசாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து மடி வரும். இல்லைன்னா பத்தலை அப்படின்னா தலைப்பு திருப்பி தான் வரும். நீங்கள் ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தோட அந்த ட்ரேப்பை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ இங்கே பின் பண்ணிவிட்டு அந்த கிளாத்தை மிஸ் வாவ் தமிழ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த டிஸ்கஷனுக்கு நம்ம கூட சாரி ட்ரேபிஸ்ட் மேட்டில்டா மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப டிஃப்ரெண்டான நேம் மேட்டில்டாங்கிறது. இட்ஸ் வெரி நைஸ் நேம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் மேம். ரீல்ஸ்லாம் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறது உங்களோட சாரி ட்ரேப்பிங் ரீல்ஸ் தான் போயிட்டு இருக்கு. ரிசர்ச் பண்ணப்போ தான் தெரிஞ்சது நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் சாரி ட்ரேப்பிங்குள்ள என்ட்ரு ஆனீங்க. ஸோ ஹவ் அந்த பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு? நான் ஸ்டார்ட் பண்ணும்போது மேக்கப் தான் ஸ்டார்ட் பண்ணேன். மேக்கப்லையும் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்ட்லாம் நான் அப்படி ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டார்ட் பண்ணி ஃபேமிலி டேக் கேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்லே லாக்டவுன். ஸோ 6 months வரைக்கும் நான் லேர்ன் பண்ணி ஒரு 6 months வரைக்கும் மேக்கப் மட்டும்தான் பண்ணேன் நான். எனக்கு சாரீ ட்ரேப்பிங் இவ்வளோ வரும் அப்படின்லாம் நான் நினச்சி பார்த்ததுக்கு நிறைய. ஸோ லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டார்ட் ஓப்பன் ஆகிடும், நாளைக்கு நம்ம போயிடுவோம் ஒர்க்குக்கு, நாளைக்கு போயிடுவோம் அப்படின்னு தான் நான் இருந்தேன். பட் ஒரு பீரியட் மேலே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு லாக்டவுன் இப்போதுக்கு ஓப்பன் ஆகாது. அப்போ லாக்டவுனில் வீட்டில் நான் சும்மா இருந்த நேரங்களில் ஐ ஸ்டார்ட் டூயிங் மேக்கப்பு, ஹேர் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகிற நேரங்கள் என்னாச்சுன்னா, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஓப்பன் பண்ணும்போது நம்ம மேக்கப் பண்ணுறதுக்கு கூட ஒரு ப்ராடக்ட் இருக்கணும். சரி, ஓகே, நம்ம லேர்ன் பண்ணோம்ல சாரி, அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். சும்மா ப்ராக்டிஸ் பண்ணது வீட்டில். எவ்ரி ஒன் ஸ்டார்டட் ஆஸ்கிங், நல்லா இருக்கே, நல்லா பண்ணுறியே, சூப்பராக இருக்குது, இது என்னது, இது புதுசாக இருக்குது அப்படின்னு எனக்கு கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போது நான் வந்து இது வந்து பாக்ஸ் ஹோல்டிங், இது பண்ணால் இன்னும் ஈஸியாக ட்ரே பண்ணலாம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண போய் என்ன ஆயிடுச்சுன்னா, அது லாக்டவுன்லேயே நிறைய பேர் கிளாஸஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லாக்டவுனில் ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் தான் ட்ரேப்பிங். இப்போ மேக்கப்பில் ஸ்டார்ட் பண்ணி நான் ட்ரேப்பிஸ்டாக ஆனதுக்கு முதல் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன் தான். அந்த டைமை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்? நிறைய பேர் அதை வந்து நிறைய என்டர்டைன்மெண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க, நல்லா ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டைம்லேயும் நான் கம்ப்ளீட்டாக வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கான ஒர்க்ஸ் தான் பார்த்தேன். ஸோ நான் அப்போது எனக்கு மாடல்ஸ்லாம் கிடையாது. நான் மேலே தான் அப்போ இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக இருப்பேன் நான். ஸோ மாடல் மாதிரி இருக்கும், நானே ட்ரேப் பண்ணி நானே போஸ்ட் பண்ணும்போது அதுக்காகவே என்கிட்ட நிறைய பேர் வந்து ரீச் பண்ணாங்க, எனக்கு கிளாஸ் வேணும். அப்போ ஆன்லைன் கிளாஸஸ், ஆஃப்லைன் கிளாஸஸ், 1-to-1 செக்ஷன் எல்லாமே லாக்டவுன்லேயே. அப்போது சோர்ஸ் ஆஃப் இன்கமே இல்லைன்னு சொன்ன டைமில் கூட ஐ வாஸ் ஏர்னிங். லாக்டவுன்லேயே நான் பிஸியாக இருந்தேன். ஸோ அதுக்கு ஒரே ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ப்ராடக்ட்டும் இல்லை, ஃபினான்ஷியலாக நீங்கள் எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே தேவையில்லை. ஸோ சாரீ வந்து எனக்கு அவ்வளோ ஒரு விஷயம். நான் போய் கட்ட கூட இல்லை, கிளாஸ் எடுத்ததுலேயே ஐ ஸ்டார்டட் ஏர்னிங். மந்த்லி லாக்டவுன்லேயே நம்ம ஒரு 10 to 15,000 சும்மா வீட்டிலேருந்தே ஏர்ன் பண்ணேன். ஸ்டார்டிங் டைமில் நீங்கள் ரொம்ப சார்ஜ் பண்ண முடியாது இல்லையா, அப்போ ஏர்ன் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் வந்து என்ன ஆச்சுன்னா, லாக்டவுன் ஓப்பன் பண்ணால் மேக்கப் ஸ்டார்ட் ஆச்சு. கொஞ்சம் பேர் மேக்கப் வேணும்னாங்க, வேணான்னாங்க. அப்புறம் நிறைய பேர் என் பேஜ்குள்ளே வந்துட்டு என்னன்னா, ட்ரேப் மட்டும் பண்ணுங்க, மேக்கப் பேஜ்குள்ளே வந்துட்டு எங்களுக்கு ட்ரேப் மட்டும் பண்ணி விடுறீங்களா? நான் சொன்னேன், லைக் மேக்கப் பேஜில் வந்து இதுக்கு ட்ரேப்பிங் கேட்குறீங்க, நான் மேக்கப்பும் பண்ணுவேன். இல்லை சிஸ்டர், நாங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் புக் பண்ணிட்டோம், நீங்கள் இது வந்து ஒரு பீரியட் மேலே என்னாச்சு, 6 months இந்த ஒரு queries போயிட்டு இருந்தது. மேக்கப் ஆர்டிஸ்டாக வந்து நம்ம எப்படி சாரிக்கு பண்ணுறது அப்படின்னு நினச்சி நான் மேக்கப் சாரி பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். சாரி பேஜே வேணான்னு க்ளோஸே பண்ணிட்டேன். அப்புறம் இல்லை இவ்வளோ பேர் கேட்கும்போது நம்ம ட்ரை பண்ணோம். ஒரு நாளைக்கு இப்போ சொன்னேன் 30 to 40 queries வெறும் சாரிக்கு மட்டுமே வரும் மேக்கப் பேஜில்.
ஸோ அப்புறம் நான் ஓகே பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சாரி தானே, சாரி தான் லைஃப்ன்ற மாதிரி இப்போ எனக்கு ஆயிடுச்சு. ஸோ ஒரு சாரி, இதை ஒரு நாள் சாரி கூட தொடாமல் நான் இருந்ததே கிடையாது. டெய்லியும் சாரி எப்படியாவது இருக்கும். நான் இன்னைக்கு ஒர்க் இல்லைன்னு மட்டும் நான் திங்க் பண்ணால் போதும், நெக்ஸ்ட் மினிட் எனக்கு ஒரு கால் வரும். ட்ரேப்பிங்க்கு வாங்க மெத்தில்டா, எங்களுக்கு 2 பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணி தாங்க, கிளாஸ் எடுங்க, ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ்ன்னு நிறைய கிளாஸஸ். ஸோ இது வந்து ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, இட்ஸ் ஆல் பிளெஸிங்ஸ். அப்படிதான் நான் சொல்லுவேன். அப்படிதான் ஐ ஸ்டார்டட். ஆனால் மேக்கப்லேருந்து சாரிக்கு வந்து ஐம் வெரி ஹாப்பி. ஸோ உங்ககிட்ட வாட் இஸ் த ஒன் திங் தட் இஸ் டிஃப்ரெண்ட் இன் யூ ஆர் யூனிக் இன் யூ? எல்லாருமே என்கிட்ட சொல்ற விஷயம், உங்களுக்கு நீட்டாக இருக்கு, பர்ஃபெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒர்க் பார்த்தாலே இதில் ஒரு போஸ்ட் கூட நல்லா இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. பர்ஃபெக்டாக இருக்கு அப்படின்னு எப்பவுமே நான் போடும்போது நான் என்ன, திஸ் இஸ் கோயிங் டு பி அ சாம்பிள், திஸ் இஸ் கோயிங் டு பி அ ரெஃபரன்ஸ். அப்போ நம்ம அதை எப்படி பண்ணணும்? ஏன்னா ஐ ஹேவ் ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் திஸ் இஸ் கோயிங் டு பி ரெஃபரன்ஸ். எங்கள் மேம் பண்ணது தான். ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க, உங்கள் பிக்சரை தான் ரெஃபரன்ஸ் அனுப்புகிறாங்க அப்படின்வாங்க. அப்படின்னும் போது ஸோ ரெஃபரன்ஸாக அனுப்புகிற பிக்சர்ஸ் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குமா? ஸோ ரொம்ப பர்ஃபெக்ஷன் பேஸ் வந்து ஃபைன் ஆர்ட்ன்றதுனால என்னோட ஒர்க்கில் பர்ஃபெக்ஷன் இருக்கும். ஸ்கல்ப்டிங் மாதிரி இருக்கும் ஒர்க். ஒரு ப்ளீட்ஸும் நல்லா இல்லைன்னா அந்த பிக்சர் நான் போடக்கூட மாட்டேன். ஏன்னா இட் இஸ் கோயிங் டு பி ரெஃபரன்ஸ். தப்பான ஒரு ரெஃபரன்ஸை கொடுக்கக்கூடாதுன்னு நான் ரொம்ப பார்ப்பேன். அண்ட் நான் தப்பு பண்ணியிருந்தாலும் அதை நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மென்ஷன் பண்ணுவேன். ஏன்னா இதை நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்துக்காதீங்க, இது வந்து தப்பான ஒரு ரெஃபரன்ஸ்னு இன்ஃபார்ம் பண்ணுவேன். வென் ஐம் கிளிக்கிங் கிளாஸஸ் நான் சொல்லுவேன், இது பாருங்க இந்த மாதிரி மிஸ்டேக் நடந்திருக்கு. ஸோ எங்கே மிஸ்டேக்ஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் பீப்புளுக்குலாம் எப்படி வேணா கட்டிடலாம். ப்ரெக்னென்ட்டான லேடிஸ்க்குலாம் கட்டும் போது பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் 6 yards கட்டுற மாதிரி அவங்க கட்டிடுவாங்க. ஸோ என்னோட ட்ரேப்பிங்கில் 6 yardsல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்ரேப்பிங். ஸோ ப்ளீட்ஸ் வந்து நம்ம வந்து அவங்களோட டம்மி மேலே இருக்கவே இருக்காது, நல்லா கீழே இறக்கி அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக, அது ஓப்பனே ஆகாத மாதிரி ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ எல்லாருமே அந்த ரெஃபரன்ஸ் வச்சு தான் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு ட்ரேப் பண்ணும்போது பண்ணுவாங்க. என் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, மேம் உங்களுடைய பிக்சர் வச்சு தான் அங்கே சைடில் நாங்கள் ட்ரேப் பண்ணுவோம். ஸோ ரெஃபரன்ஸ் பிக்சர்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ பர்ஃபெக்ஷன் தான் இந்த டிஃப்ரென்ஸ் தவிர எல்லாரும் நல்லா தான் பண்ணுறாங்க. நான் யாருமே குறை சொல்ல மாட்டேன், இவங்க நல்லா பண்ணல அவங்க நல்லா என்ன சொல்றேன், யாருமே நல்லா இல்லைன்ற விஷயத்தை எப்பவுமே வந்து சாம்பிளாக நம்ம எடுத்துக்கவே கூடாது. நல்லா இருக்க விஷயத்த மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். அவ்வளோ. ஒரு சாரி மெயின்டைன் பண்ணணும்னா என்ன விதமான சாரியாக கூட இருக்கலாம், என்னென்ன விஷயங்கள் கேர் பண்ணிக்கணும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு? நீங்கள் முதல் வெளில போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வரீங்கன்னா உடனே நம்ம இப்போ வந்து ட்ரை கிளீனிங் கொடுக்க முடியாது. ஸோ அப்போது நல்ல க்ளீன் வாட்டரில் எங்கெங்கெல்லாம் சாரியில் வந்து அழுக்காக இருக்கோ, டேமேஜ் ஆகிருக்கோ, லைக் ரொம்ப கரையாக இருக்கோ, அந்த இடத்த இமீடியட்டாக லைட்டாக வந்து லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கரையாகாது. முக்கியமாக இதை எதுக்கு மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு நல்ல ஈவெண்ட்டில் வந்து ட்ரேப் பண்ணியிருப்பீங்க, ஒரு நல்ல காஸ்ட்லி சாரீஸே ட்ரேப் பண்ணியிருப்பீங்க, அதில் ஸ்வெட் ஆகும்ல, ஸ்வெட் கரைங்க நிறைய இருக்கும். அந்த ஸ்வெட் கரை அப்படியே மடிச்சு வச்சிருவாங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, அவங்க சப்போஸ் ட்ரை கிளீனிங் கொடுக்காம நெக்ஸ்ட் டைம் எடுக்கும்போது அந்த கரை அப்படியே பிளாக்காக டர்ன் ஆகிடு, ஒரு மாதிரி ஃபங்கல் ஃபார்ம் ஆகிடும். ஸோ முக்கியமாக நீங்கள் பெருசாக எதுவும் பண்ண வேண்டாம், அந்த ஸ்பாட்டை மட்டும் ஒரு நல்ல ட்ரிங்கிங் வாட்டர், நம்ம பியூரிஃபைட் ட்ரிங்கிங் வாட்டர். ஏன் பர்டிகுலராக ட்ரிங்கிங் வாட்டர் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, பியூரிஃபைட் ட்ரிங்கிங் வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணுங்க. சப்போஸ் நீங்கள் டேப் வாட்டரோ இல்லை நார்மலாக வேறு ஏதாவது வாட்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதில் இருக்கிற சாண்டோ சால்ட்டோ அதில் ஒரு பேச்சஸ் விழும். ஸோ பியூரிஃபைட் வாட்டரில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி பேச்சஸ் விழாது. ஈவன் நீங்கள் சாரியை ப்ரிப்பேர் பண்ணுறதா கூட நீங்கள் ட்ரிங்கிங் வாட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸோ முக்கியமாக என்ன சாரியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டிப்புன்னு சொல்ல போனால், இந்த ஸ்வெட்டை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாரியுடைய ஃப்ரெஷ்னஸ் அப்படி இருக்கும். அப்படியே கொஞ்சம் லைட்டாக ரொம்ப சன்லைட்லலாம் டைரெக்டாக போடாமல் நிழல் பகுதியில் போட்டு ட்ரை பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா போதும். எப்போ வேணுமோ அப்போ கம்ப்ளீட்டாக அந்த சாரியை ஒரு ட்ரை கிளீனிங்கோ இல்லை ஃபுல் அயனிங்கோ பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுனால உங்கள் சாரியில் வந்து இருக்க அந்த கரைங்க கிளியர் ஆகிடும். முக்கியமாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்னா இதை தான் நான் மென்ஷன் பண்ணேன். நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்களா, நிறைய தப்புகள் பண்ணுறது நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்களா? இதை தவிர வேறு ஏதாச்சும் தேவையில்லாத இடங்களில் நிறைய பேர் பின் பண்ணுவாங்க, அதனால சாரி கிழிஞ்சிரும். ஸோ அது அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஃபால்ஸ் தைக்காமல் சாரீஸ் கட்டுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ சீக்கிரமாக சாரீஸ் கிழிஞ்சிரும். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். முந்தானி தைக்க மாட்டாங்க நிறைய பேர். ஃப்ரெஷ் சாரியில் ஓகே டாசல் போட்டுருவாங்க, இந்த மாதிரி டாசல் போட்டுருவாங்க. பட் நீங்கள் அது போடாமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அந்த டாசல் போடாமலேயோ இல்லை ஓரம் தைக்காமலும் பாதி சாரி உங்களுக்கு ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அது ரொம்ப முக்கியமாக டாசல் போடணும், ஃபால்ஸ் தைக்கணும். ஒரு சாரியை நீங்கள் ட்ரே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சாரி ஃபுல் சாரி அயன் பண்ணி ட்ரே பண்ணணும், அது போதும். கம்ப்ளீட்டாக நீட் லுக் இருக்கும். நீங்கள் டாசல் போடலை இல்லை இந்த ஓரம் தைக்கல அப்படின்னா அந்த சாரியோட லுக் அப்படின்னு இருக்குல்ல, அதுவே போயிடும், நல்லாவே இருக்காது. இப்போ இந்த சாரியில் இந்த டாசல் போடாமல் நூல் நூலாக இருந்தால் அப்படி இருக்கும்.
ரொம்ப நல்லா இருக்காது, ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்காது, அந்த நூலெல்லாம் தொங்கிட்டு இருக்கும். ஸோ இது ஒரு விஷயம் கண்டிப்பாக பண்ணணும். நிறைய பேர் பண்ண மாட்டாங்க, சீக்கிரமாக புடவைங்க கிழிஞ்சிடும். பட்டு புடவைங்கலாம் கிழிறதுக்கு முக்கியமான காரணம் ஃபால்ஸ் தைக்காதுதான். ஒரு சில கிளைண்ட்ஸ் வந்து தச்சு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் நீங்கள் மீட் பண்ணும்போது அவங்க சொல்கிற எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இது வரைக்கும் நாங்கள் ஃபால்ஸ் தச்சதே இல்லை அப்படின்ட்டு. கொலுசு மாட்டி மாட்டி அந்த ஃபால்ஸ் ஏரியாவில் இருக்க ஜரி இழுத்துச்சுன்னா சீக்கிரமாக சாரி கிழிஞ்சிடும். ஸோ நல்ல காஸ்ட்லி சாரீஸ் எல்லாம் வந்து சீக்கிரமாகவே ஸ்பாயில் ஆகிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும் பட்டு புடவைங்களாம். ஏன்னா இப்போ வந்து முன்னாடி மாதிரி நீங்கள் 20,000 30,000க்குலாம் பியோர் சில்க் எடுக்க முடியாது. பியோர் சில்க் எடுக்கணும்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 50,000 60,000 வச்சா தான் ஒரு பியோர் சில்க் சாரி வித் நிறைய ஜெரி, ஹெவி ஜெரி ஒர்க்ஸ் இருக்க சாரீஸ் எடுக்க முடியும். ஸோ ஹெவி ஜெரி ஒர்க் சாரீஸ் எடுக்கிறதுல நீங்கள் வந்து சப்போஸ் ஃபால்ஸ் வைக்கலனா, கொலுசு மாட்டி நூல் எடுத்துட்டுனா உங்களோட ப்ளீட்ஸ் இருக்குல்ல, அது பர்ஃபெக்டாக இருக்காது, சுருங்கி சுருங்கி இருக்கும். ஸோ ப்ரொஃபஷனல்ஸாக வரும்போது நாங்கள் ரொம்ப டீட்டெயிலாக அந்த சுருக்கம் எடுக்காமல் என்னால் அந்த ஈச் அண்ட் எவ்ரி ப்ளீட்ஸ் கவுண்ட் எங்களுக்கு. அதுதான் லைக் வி ஆர் ஸோ பர்ஃபெக்ட் சொல்கிறதுக்கு. இப்போ 4 ப்ளீட் கரெக்டாக இருந்து ஒரு ப்ளீட் சுருங்கி இருந்ததுன்னா, இல்லை எல்லாம் ஓகேப்பா, அது போய் நாங்கள் ஒரு சைட் சுருங்கி இருக்கு, நீங்கள் நல்லா பண்ணால் கூட உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. சின்னதாக ஒரு மிஸ்டேக் இருந்ததுன்னா 1 hour உட்கார வைக்கிற ஆர்டிஸ்ட்டும் இருக்கா, அது கிளைண்ட்டும் இருக்காங்க. ஸோ அப்படிலாம் நாங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் அயன் பண்ணாமல் போகக்கூடாது, எங்களுக்கு ஃப்ளாட்டாக அயன் பண்ணுங்கன்னு வாங்க, ஸ்ட்ரெயிட்னர் போட்டு அப்போ அயன் பண்ணால் தான் உங்களை விடுவாங்களே. ஸோ அப்படியும் இருக்காங்க கிளைண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து மடிசார் ட்ரீப்பிங் பார்க்கலாம், ஐயர் மடிசார் பார்க்கலாம். ஸோ ஐயர் மடிசாரோ ஐயங்கார் மடிசாரோ எந்த மடிசார் எடுத்தாலும் முதல் நீங்கள் என்ன சாரீ கையில் வச்சுருக்கீங்கன்றதை பார்க்கணும். ஸோ நான் வச்சுருக்க சாரீ வந்து 9 yards-ஆ 10 yards-ஆ அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் பார்த்துட்டு தான் ஒரு ட்ரேப் பண்ணுவேன். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சும் சாரீ பத்துமா பத்தாதா, டாலாக இருப்பாங்க, குண்டாக இருப்பாங்க, ஒல்லியாக இருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் 9 yards பத்தாது. ஸோ 10 yards-ல மட்டும்தான் கட்ட முடியும். ஸோ அதனால தான் பிரைடல் சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 கஜம் இருக்கும். ஸோ நான் எப்போவுமே மெஷர்மெண்ட் என் பாடியில் எடுத்துகிட்டு தான் இது 9 yards-ஆ 10 yards-ஆன்னு பார்த்துட்டு தான் அந்த சாரீ நான் கட்டுவேன். ஸோ எப்போவுமே எனக்கு எண்ட் ஆஃப் த ட்ரேப்பிங்கில் சாரீ பத்தாமல் போனதே கிடையாது. ஒரு சாரீ நீங்கள் கையில் எடுக்கும்போது அந்த சாரீ வந்து எத்தனை கஜம் இருக்குது அப்படின்னு செக் பண்ணணுன்னா எப்படி செக் பண்ணால் உங்கள் பாடியில் யார்ட்ஸை நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு என் பாடியில் நான் மெஷர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 3 4 5 6 7 8 9 10 10 கஜம் இருக்குது, 10 yards இருக்குது. ஸோ 10 yards இருக்கும் போது உங்கள் அதாவது பின்னாடி வைக்கிற பின் கோசம் வந்து நீங்கள் வந்து ஒரு 6 8 கூட வச்சுக்கலாம். ஒல்லியாக இருந்தால் 8 வச்சுக்கலாம். கொஞ்சம் சப்பியாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து 6 ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். ஆனால் இதுவே 9 yards-ஆ இருந்தால் நீங்கள் 4 ப்ளீட்ஸ்க்கு மேலே இதை வைக்க முடியாது. இந்த ரீசனுக்காக தான் ஃபஸ்ட்டே நம்ம என்ன பண்ணணும்னா யார்ட்ஸ் எவ்வளோன்றதை செக் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு டபுள் டைம் இந்த ஒர்க் இருக்காது. கட்டிட்டு கைட்னா உங்களுக்கு சாரிலையும் நிறைய க்ரஷ்ஷை விழுந்துடும். ஸோ பார்க்கும்போது ட்ரேப்பிங் நல்லா இருக்காது. வாங்க ட்ரேப் பண்ணலாம். ஸோ உங்களோட எல்லா சாரீஸுமே டுவர்ட்ஸ் ரைட்டில் போட்டுட்டு லெஃப்ட் ஹேண்டில் உள் முந்தானி மட்டும் ப்ளீட் எடுத்துக்கோங்க. நான் இவங்களுக்கு வந்து ஒரு 7 ப்ளீட்ஸ் எடுக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ப்ளீட்ஸ் பர்ஃபெக்டாக வேணும், எனக்கு வந்து இந்த ப்ளீட்ஸ் வந்து இப்படி ரொம்ப ஃப்ளஃபியாக எந்த ப்ளீட்ஸும் தெரியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எல்லா ப்ளீட்ஸையும் ப்ராப்பராக மேலே நம்ம எப்படி 6 yards-க்கு வந்து நம்ம ஃபால்ஸ் ப்ளீட் பண்ணுவோமோ அந்த மாதிரி இந்த ப்ளீட்ஸ் 7 ப்ளீட்ஸையும் ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு பின் எடுத்து பின் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக நீங்கள் ட்ரே பண்ணும்போது அந்த பின்னை ரிமூவ் பண்ணிடலாம். பின் வேணுன்றவங்க போட்டுக்கலாம். ஏன்னா எல்லாருனாலையும் வந்து மேனேஜ் பண்ண தெரியாது. அதனால் இந்த ப்ளீட்டுக்கு மட்டும் நான் பின் குத்துறேன். ஸோ இந்த ப்ளீட் எல்லாம் பர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னா இந்த ப்ளீட்ஸை பிடிச்சி எல்லா ப்ளீட்ஸையும் ப்ராப்பராக ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட்னரோ இல்லை அயன் பாக்ஸோ போட்டு இதை அயன் பண்ணிவிட்டு ட்ரே பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போதுக்கு நான் பின் பண்ணுறேன். எண்டில் வந்து நான் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்னர் போட்டுக்கிறேன். பட்டு புடவையில் இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே போதும். ப்ராப்பராக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ப்ளீட் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு பின் மட்டும் போடுறேன். லாஸ்ட்டாக இதை நான் ஓப்பன் பண்ணி விட்டுருவேன். ஸோ ப்ளீட்டடாக இருக்கும் போது உங்களுக்கு பார்க்கும் போது ட்ரேப் அழகாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பின்ஸ் போடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ போட்டிருக்க பின்ஸ் எல்லாம் நான் இல்லாமல் கூட ட்ரே பண்ணுவேன். பட் உங்களுக்கு நீட்டாக வேணுன்னும் போது அதை ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நான் பின்ஸ் போடுவேன். ஸோ பின்னாடி இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு ஒரு ஃபுல் சுற்று அவங்கள நீங்கள் சுற்ற சொல்லுங்கள். டுவர்ட்ஸ் அவங்களுடைய லெஃப்ட் சைடில் லெஃப்டில் சுற்றிட்டு 2 காலையும் அகட்டுவீங்க. நல்லா ஓப்பன் பண்ணுங்க.
ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் மடிசா ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து தடுக்காது, வாக் பண்ணும்போது saree தூக்காது. ஏன் சில்க் saree வந்து வெட்டிங் கட்டுறாங்க, செமி சில்க் sarees வந்து கட்டுறது இல்லை அப்படின்னா, சில்க் sarees எப்போவுமே வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், செமி சில்க் sarees ஷார்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் காட்டன் சாரீஸ்லாம் கட்டும்போது தூக்கிக்கும், நீங்கள் சில்க் sarees கட்டும்போது நல்லா தழையே இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸ் தெரியிறவங்க என்ன உங்களோட இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டுக்கு சில்க் sarees மட்டும் பர்ச்சேஸ் பண்ணால் போதும். நல்லா லூஸ் பண்ணிங்க அப்படின்னா யூ கெட் இந்த மாதிரி உங்களுக்கு கிளாத் இங்கே ஹோல்ட் பண்ணிவிட்டு 2 கிளாத் இங்கேயும் இங்கேயும் காது மாதிரி கிளாத்தை எடுத்துக்கிட்டு நாட் போட்டுக்கோங்க. சென்டரில் போடாதீங்க, கொஞ்சம் சைடில் போடுங்க. ஒரு சிலருக்கு வந்து இது லூஸாக கட்டினா தான் ஓகே, பட் லூஸாக கட்டினீங்க அப்படின்னா பின் கொசுவம் வந்து கைண்டி வந்துடும். ஸோ அதனால் நல்லா அவங்க கிட்ட ப்ரீத் பண்ண முடியுதான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நாட் போடுங்க. நிறைய பேட்டர்ன் ஆஃப் ட்ரேப்பிங் இருக்குது. ஸோ இதுதான் பர்டிகுலர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கார்னரும் இந்த கார்னரையும் பிடிச்சு சென்டரில் டக் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு கீழே கிளாத் எக்ஸஸாக தொங்கக்கூடாது, அதனால் நான் இப்படி ட்ரேப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேறு பேட்டர்னில் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணிக்கோங்க. நான் யூஸ்வலாக கிளைண்ட் எப்படி விஷ் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் நான் ட்ரேப் பண்ணுவேன். இன்றைக்கி நான் வந்து எனக்கு இங்கே எக்ஸ்ட்ராவாக கிளாத் வந்து தொங்குறதுல விருப்பம் இல்லை, அதனால நான் வந்து இப்படி டக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது எல்லா கிளாத்தையும் எடுத்து அவங்க கால் கீழே போடாமல் இந்த கிளாத்தை நான் கீழே போட்டு ஐ ஆஸ்க் தெம் டு ஸ்டெப் ஃப்ரண்ட், ஒரே கால் மட்டும் முன்னாடி எடுத்துங்க. இதை பின்னாடி தள்ளிக்கலாம். ஸோ பின்னாடி திரும்பிக்கும். ஸோ இப்போ பின்னாடி திரும்பும் போது மட்டும் இந்த கிளாத்தை வந்து அவங்க காலில் ஹோல்ட் பண்ணால் போதும். இதுக்கு முன்னாடி அதை ஹோல்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கால் அகட்டிக்கோங்க, பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இப்போ லிஃப்ட் பண்ணணும். இப்போ லிஃப்ட் பண்ணும்போது உங்களுடைய பின் கொசுவம், அதாவது இந்த ப்ளீட், அது வந்து டுவர்ட்ஸ் உங்களுக்கு லெஃப்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா 2 முட்டிக்கும் நடுவில் அந்த கச்சம் இருக்கணும் சென்டரில். இது நல்லாவே தூக்கிட்டு பின்னாடி டக் பண்ணணும். இதை நல்லா டக் பண்ணிவிட்டு இன்கேஸ் உங்களுக்கு இந்த எப்போவுமே கைண்டு விழுந்துடுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாடா வச்சோ இல்லை பெல்ட் போட்டோ இதை ட்ரை பண்ணுங்கள், இன்னுமே அது பர்ஃபெக்டாக நிற்கும். ஸோ நான் வந்து யூஸ்வலாக நாடா போட்டு தான் ட்ரை பண்ணுவேன். ஸோ எல்லா நேரங்களையும் நம்மளால் பெல்ட் அரேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்றதுனால. ஸோ போடும்போது பாருங்கள், நான் வந்து இந்த கச்சம் உள்ளே போடுறோம்ல அதுக்கு கீழே தான் நாடா போடுறேன், மேலே போடலை. போட்டுட்டு எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணுற மாதிரி இந்த பின் கொசுவம், உள்ளே இருக்க கச்சம், ஃப்ரண்ட்டில் போட்டிருக்க நாட்டு, ஃப்ரண்ட்டில் டக் பண்ணது எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி சேர்த்து தான் இதை டைட்டாக நம்ம இன்ஸ்கர்ட்டுக்கு கட்டுற நாடா மாதிரி டைட்டாக கட்டுவேன். ஸோ இப்படி கட்டிட்டா நீங்கள் மார்னிங் கட்டின ட்ரேப் கூட ஈவினிங் வரைக்கும் கலையாது. ஸோ டன். ஸோ நீங்கள் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் 2 காலும் இப்படி இழுக்கும் போது சாரீ வந்து நல்லா ஃப்ளோயாக வரணும். இந்த நடக்கும் போது இந்த கால் இழுக்கும் போது இந்த கிளாத்தும், இந்த கால் இழுக்கும் போது இந்த கிளாத்தும் வரும்போது என்ன ஆகாதுன்னா சாரீ மேலே தூக்காது. ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா எல்லா சாரியும் மேலே அப்படியே புஃப்னு தூக்கிக்கும். இது வரைக்கும் நம்ம சாரியில் ஒரே ஒரு பின் தான் குத்திருக்கும், அதையும் வேணால் ரிமூவ் பண்ணிடலாம். எங்கே போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பின் கொசுவத்தில் குத்துனது. பட் இதை கைட்டும் போது என்னன்னா எனக்கு பின்னாடி இருக்க ப்ளீட் வந்து ஸ்ப்ரெட்டாக ஆகலை அப்படின்ன போது இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பின் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஸ்ப்ரெட் கிடைக்கும், வாக் பண்ணும்போது கால் தெரியாது. இப்போ செக்ஷன் தான் உங்களை வந்து இது ஐயங்காரான்றத வேரியேஷன் காட்டும் முக்கியமாக. ஸோ இது என்னென்னா நீங்கள் லெஃப்ட் சைடாக எடுத்துகிட்டு வந்து ரைட் சைடில் போட்டிங்கன்னா அது ஐயர் மடிசார், ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட் போட்டிங்க அப்படின்னா ஐயங்கார் மடிசார். நம்ம இப்போ பார்க்குறது ஐயர் மடிசார் அப்படின்றதுனால ஸோ லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வரணும் ப்ளீஸ். இது நல்லா மேலே தூக்கி நல்லா ஃப்ளோயை விட்டு கீழே தழைய. ஸோ இந்த மாதிரி தழையை கட்டும் போது என்ன ஆகும்னா கால் தெரியாது, பின்னங்கால் தெரியாது, ரொம்ப தூக்கிட்டு தெரியாது, நல்லா ஃப்ரீயாகவே நீங்கள் வாக் பண்ணலாம். பின்ஸ் எங்கேயும் குத்த தேவையில்லை. ஸோ உங்களுக்கு என்ன ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டில் வச்சு டக் பண்ணிக்கோங்க. ஸோ சாரீ இப்போ சாரியே நான் ஒரு சுற்று கொண்டு வந்துட்டேன். இப்போ கொண்டு வரும்போது பேக்கில் பாருங்கள், நான் இப்படி கொண்டு வரேன். இப்போது நல்ல தழைய இப்படி கொண்டு வரும்போது இப்போ கால் ரெண்டும் என்ன தெரியாது வாக் பண்ணும்போது. இதுவே இப்படி கட்டாமல் நல்லா இப்படி தூக்கி கட்டிட்டிங்கன்னா
உங்களுக்கு முட்டிக்கு பின்னாடி இருக்க கால் ஃபுல்லாக நடக்கும் போது தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நான் நல்லா டவுனில் ஸ்ப்ரெட் பண்ணி ட்ரே பண்ணுறேன். நல்லா அகட்டிக்கும். இப்போ உங்கள் காலை நல்லா அகட்டிக்க சொல்லணும். அகட்டிட்டு இது நல்லா பெருசாக இருக்கா, நீங்கள் ப்ளீட்ஸ் வைக்கும் போது பாருங்கள், நல்லா கிளாத் நல்லா பெருசாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து மடி வரும். இல்லைன்னா பத்தலை அப்படின்னா தலைப்பு திருப்பி தான் வரும். ஸோ இப்போ நல்லா கிளாத் பெருசாக இருக்கிறதுனால இப்போ இவங்க உடம்புக்கு இது வந்து நல்லா கிளாத் அதிகமாக இருக்குது. இப்போ எனக்கு நான் ரொம்ப நிறைய ப்ளீட்ஸ் வச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து தலைப்பு திருப்பி தான் இந்த மடி கட்ட முடியும். ஸோ நல்லா டவுனில் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை ரொம்ப அப்பில் லிஃப்ட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப ப்ராடாக தெரிவிங்க. ஸோ செஸ்ட் ப்ளீட்டை கொஞ்சம் டவுனில் வச்சு நல்லா அழகாக, அப்போ தான் உங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சர் தெரியும். ஸோ இப்போ நான் இங்கே ஒரு பின் பண்ணுறேன். ஓகே, இந்த பின் நான் வெளில தான் குத்திருக்கேன். ஸோ இது ப்ளீட் வச்சதுக்கு அப்புறம் தான். ஸோ பிரைடாக இருந்தால் நிறைய ப்ளீட்ஸ் வைப்போம். பிரைட்ஸ்மேட்ஸாக இருந்தால் அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு வைங்க. இல்லை அப்படின்னா சைட்ஸ் எல்லாம் தெரியும். ஒட்டியானம் போடும்போது குட்டி குட்டி ப்ளீட்ஸ் வைக்கலாம். நீங்கள் ஒட்டியானமே போடலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து மீடியமாக ப்ளீட்ஸ் தான் வைக்கணும். ஒரு 6 ப்ளீட், 5 ப்ளீட்ஸ், 7 ப்ளீட்ஸ் அப்படி தான் நீங்கள் வைக்கணும். நான் இப்போ இவங்களுக்கு ஒரு மீடியம் ப்ளீட்ஸ் வைக்கிறேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் குட்டி ப்ளீட்ஸ் வந்து விரும்புகிறாங்க அப்படின்றதுனால இதை நம்ம பண்ணுறோம். ஸோ அந்த ஆங்கிள், என்ன ஆங்கிளில் நீங்கள் ஃபஸ்ட் ப்ளீட் வச்சிங்களோ அதே ப்ளீட்டை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல சப்போஸ் அவங்க பெருசாக வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ப்ளீட்டை பெருசாக வைங்க. இல்லை எனக்கு இங்கேயும் குட்டி குட்டி ப்ளீட்ஸ் வேணும்னு சொன்னாங்கன்னா அதையே நீங்கள் ப்ளீட்ஸாக கன்வெர்ட் பண்ணிவிடுங்க. ஏன் ரெடிமேட் மடிசார் வாங்காமல் நம்ம ட்ரேப்பிஸ்ட்டை கூப்பிட்டு ட்ரேப் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண பொண்ணுடைய சாரியை யாருமே ப்ரீப்ளீட் பண்ண மாட்டாங்க, தைக்க மாட்டாங்க. அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு ட்ரேப்பிஸ்ட் இருந்தால் தான் வெட்டிங் சாரியை ஒரு 5 மினிட்ஸில் ட்ரேப் பண்ண முடியும். அதே மாதிரி சாரி நல்லா ட்ரேப் பண்ணுற ஒரு ட்ரேப்பிஸ்ட் மட்டும்தான் 1 டைம்லேயே ட்ரேப் பண்ணுவாங்க. அதுவே வந்து ஃப்ரெஷராக இருக்கட்டும் இல்லை தெரியாதவங்க கட்டினா ஒரு மல்டிபிள் நம்பர் ஆஃப் டைம் அந்த ட்ரேப்பை கட்டும் போது என்ன ஆகும்னா அவங்க கொடுக்குற 5 மினிட்ஸில் அந்த சாரியை கட்ட முடியாது. நீங்கள் மடிசாரை நீங்கள் நிறைய பேர் கட்டி விட போகிறீங்க அப்படின்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ட்ரேப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் மற்றவங்களுக்கு ட்ரேப் பண்ண போக வேண்டாம். ஸோ இப்போ இவங்களுக்கு நம்ம ப்ளீட்ஸ் வச்சுட்டோம். ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரெயிட்னர் போட்டெல்லாம் அயன் பண்ணாதீங்க. இது இந்த ஃப்ளோலே இருந்தால் தான் அழகாக இருக்கும். ஸோ 6 யார்ட்ஸ் மாதிரி நீங்கள் வந்து இதெல்லாம் அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோட அழகே போயிடும். இந்த ஆங்கிளில் இருந்தால் மட்டும்தான். இப்போ இந்த எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தோட இந்த ட்ரேப்பை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ இங்கே பின் பண்ணிவிட்டு ஷோல்டரில் அந்த கிளாத்தை இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் அதை கொண்டு வந்து ஃப்ரண்ட்டில் நீங்கள் 6 யார்ட்ஸ்க்கு எப்படி நம்ம டக் பண்ணுவோமோ அந்த மாதிரி டக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு பேக்லேயும் சரி ஃப்ரண்ட்லேயும் சரி ரொம்ப நீட்டாக இருக்கும். பின் பண்ண வேண்டாம். ஸோ இது வந்து ரெகுலராக கட்டுறவங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் புதுசாக கட்டுறீங்க, என்னால் மேனேஜ் பண்ண தெரியல அப்படின்னா மேக் ஷுர் இங்கே ஒரு பின்னோ இல்லைன்னா டக் பண்ண இடத்துல ஒரு பின்னோ குத்திக்கோங்க. ஸோ புடவை கையிலாது. இப்போ நான் குத்திருக்க பின்னு வந்து பார்த்திங்கன்னா சாரியில் தான் குத்திருக்கேன், இன்னும் ப்ளவுஸ்லேயே குத்தலை. ஸோ ஏன் அப்படின்னா எனக்கு ரொம்ப டீப்பாக ப்ரெஸ் பண்ணி குத்துனா பிடிக்காது. அப்படி குத்துனா என்ன ஆகும்னா ஃப்ளவர் மாதிரி இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிடும். ஸோ எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன்னா வேற ஒரு பின் வச்சு தான் பின் பண்ணுவேன் இந்த இடத்துல. கிளைண்ட்டுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டு ப்ளீட்ஸ் வைங்க. எல்லாருக்கும் ஸ்மால் ப்ளீட்ஸ் வைக்க வேண்டாம். ஸோ இந்த கிளாத்தை தான் இப்போ மடிக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டில் அந்த கிளாத்தை கொண்டு வந்துட்டு ஜரி திரும்பாமல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தலைப்பு திருப்பி வரும்போது ஜரி திரும்பி இருக்கும், ஆனால் நம்ம தலைப்பை திருப்பலை. ஸோ ஜரி கரெக்டாக கிளியராக இருக்கும். 2 ப்ளீட்டையும் ஈக்குவலாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாத்தை நல்லா லிஃப்ட் பண்ணிவிட்டு இப்படி டக் பண்ணிக்கோங்க. இதை பேக்கில் வரைக்கும் நீங்கள் சொருவலாம், இங்கே வரைக்கும் நீங்கள் சொருவலாம். ஸோ எவ்வளோ கிளாத் இருக்குன்றதை பொறுத்துட்டு ஒரு சிலருக்கு இதை லூஸாக விட்டால் தான் பிடிக்கும், ஒரு சிலருக்கு இதை டைட்டாக வச்சா தான் பிடிக்கும். ஸோ நீங்கள் என்ன கேட்டகரியோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. பட் நான் யூஸ்வலாக பிரைட்ஸ்க்கு கட்டுறதுனால இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மடியும் நீட் பண்ணிவிட்டு இங்கே தான் ஒட்டியானம் போடுவேன். ஸோ நான் இப்படி தான் கட்டுறேன். பெரியவங்களுக்கு கட்டும் போது 5 ப்ளீட் வைக்கும் போது உங்களுக்கு வந்து ஒட்டியானம் போட மாட்டோம்.
அப்போ மடி வந்து நீங்கள் லூஸாக கூட விட்டுக்கலாம். ஸோ பிரச்சனை கிடையாது. ஸோ பிரைடுக்கு பண்ணும்போது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீட்டாக டபுள் லைன்ஸ் இல்லாமல் இப்போது உங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது. ஸோ இதை நீட் பண்ணாமல் இந்த ட்ரேப்பிங்கை நீங்கள் கம்ப்ளீட்டே பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ளீட் பண்ணுறேன். இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக நான் என்ன பண்ணுறேன்னா ப்ளீட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இதை ப்ளவுஸோடு பின் பண்ணிங்க அப்படின்னா இது உங்களுக்கு நீட்டாக பர்ஃபெக்டாக அப்படி உட்காந்துரும். ஸோ இந்த கிளாத்தில் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை இப்படி புல் பண்ணிவிட்டு இதோட சேர்த்து ஒரு பின் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும் போது ட்ரேப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு புஃபியாக ஆகக்கூடாது, ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்கு இல்லையா? ஸோ அப்படி வேணாம் அப்படின்னா இந்த கிளாத் அதாவது மடியை இப்படி தூக்கிட்டு கீழே இறங்கி மிரர் பார்த்து நீங்களே பண்ணும் போது மிரர் பார்த்தோ நல்லா புல் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்துருச்சு. டபுள் ஃப்ரீ கச்சம். இந்த மடிசாரை கட்டுறதுக்கு ஜஸ்ட் 10 minutes போதும். ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு மடிசார் கட்ட கற்றுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.